ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் எழுதின புத்தகம் 138 அதிகாரம் 8 வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது. எனது தலைப்பு என்னவென்று சொன்னால், நமக்காக யாவையும் செய்கின்ற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக அன்பின் நிமித்தம் நினச்சிவாங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது உணவு வாங்கி கொடுக்கலாம், அல்லது பணம் கொடுக்கலாம், அல்லது வேண்டிய உதவிகளை செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியும். அதே போல் ஒரு ஆசிரியர் இருந்தாலும் மாணவனுக்கு என்ன செய்யலாம், ஒரு டயத்தை கூட்டி கொடுக்கலாம், அல்லது ஒரு பரீட்சை எழுதக்கூடியதில் நேரத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு முடிஞ்சதை செய்யலாம். அல்லது ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க என்ன நினைச்சுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் என்ன செய்வாங்க, ஒரு சுதந்திரம் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க விளையாட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடியவங்க பார்த்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் பயிற்சி கொடுப்பாங்க, அதுலேயும் சுதந்திரம் கொடுப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அப்போ குறிப்பிட்ட அளவு செய்து முடித்த பிறகு நான் இவ்வளோ தூரம் கொடுத்தது அதிகம், நீ ஏன் அதை பண்ணலன்னு சொல்லி கேள்வி வைப்பாங்க. இது போன்ற பல விதங்களில் பல நிலைகளில் மக்கள் மத்தியில் இருந்தாலும் யாவையும் செய்து முடிக்கிற தேவனுங்கிற தலைப்பில் பார்க்குற நாம் யாவையும் ஆண்டவர் தான் செய்ய முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். மனுஷங்க எல்லாவற்றையும் செய்ய முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு மனுஷனுக்கு செய்கிற எந்த விஷயமும் குறிப்பிட்ட ஒரு நேரம் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது யாவையும் செய்கிற தேவனால் மட்டும்தான் முடியுங்கிறத இந்த சங்கீதம் 138:8 பார்க்கலாம். அப்போது அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்தார், யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அவர் என்ன செஞ்சார், யாருக்கு செஞ்சாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த முழு மனு உலகமும் இந்த பூமியில் பாவத்தில் மாண்டு போனது. அப்படிப்பட்ட இந்த பாவத்தில் மாண்டு போன மனு குலத்தை மீட்கும்படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனை தேவன் செய்த அந்த பூமியில் இயேசுவாக அனுப்பினார். அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, ரட்சிப்புக்காக, மனம் திரும்புவதற்காக என்ன செய்கிறாரு, தன் ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார், அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாளில் இளசியார் உயிரோடு எழுந்து இந்த பூமிக்கு மீண்டும் வரக்கூடியவராக இருந்தார். வசனம் சொல்கிறது இன்னொருத்தில், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் அனைவருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்த தேவன் மற்ற அனைத்தையும் ஒப்பு கொடுக்காமல் இருப்பாரா, அருளாமல் இருப்பாரான்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி வேதத்தில் சொல்லுகிறது. அப்போ இதில் என்ன புரியுதுன்னா, யாவையும் செய்து முடிப்பது தேவன் மட்டும்தான்ங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவன் யாருக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். தன் ஜீவனையை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி முடித்தார். இதிலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலான்னா, அவர் யாருக்காக செய்து முடித்தார் சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அசிரிய ராஜாவுடைய அந்த படைகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்போது யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவியாக யாவையும் செய்து முடித்தார். என்ன சம்பவம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சம்பவத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 38 எதனை செய்யலாம் அதை குறித்து அழகாக போட்டிருக்குது. அதில் 38லையும் பார்க்கலாம், அல்லது பார்த்திங்க அப்படின்னா என்ன செய்யலாம் 37லையும் கூட பார்க்கலாம். வரிசையாக பார்த்தா முழு சுபவரம் தெரியும். அப்போ அதில் 36 வசனம் போட்டிருக்குது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரதங்களாய் கிடந்தார்கள். அப்போ இது என்ன புரியுதுன்னா, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எதிரிகள் யுத்தம் பண்ண வராங்க. அவங்க பேர் அசிரியர்கள். அந்த ராஜா நிறைய பேரை சேனைகள் அனுப்புகிறான். அப்படி யுத்தம் பண்ண வரக்கூடிய சொல்ல போராட வரும்போது தேவ பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு கூட்டத்தை அவர் என்ன செய்கிறாரு, அழிக்க முடிக்க தூதனை அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக, தேவ பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்குற விதமாக யாவையும் செய்கிறவராக தேவன் என்ன செய்கிறாரு இருந்து ஒரு தூதனை அனுப்பி எதிரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, 185,000 பேரை சங்காரம் பண்ணுறவை செய்கிறார். பாருங்கள், அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எதிரிகளை தோற்கடிப்பதற்காக, தன் ஜனங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பதற்கு தூதனை இறக்கி அனுப்புகிறார். பாருங்கள், தூதன் சங்காரம் பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஆண்டுடைய ஊழியக்காரர்களும், ஆசிரியர் பெருமக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒன்று சொன்னால், அவன் அனைவருக்காகவும் ஜீவனை கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பாரா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்ப்பான காரியங்களையும், எல்லா எதிர்ப்பான விஷயங்களையும்
அவர் சங்காரம் பண்ணுவதற்கு அவர் யாவையும் செய்கிறவராக இருந்து அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அவர் வருவார், இல்லை தூதன் அனுப்புவார். ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, எதை குறித்து கலங்காமல் சோர்ந்து போகாமல் யாவையும் எனக்காக செய்து முடிக்க தேவன் இருக்கிறார்னு சொல்லி புரிந்து கொண்டு, நமக்காக யாவையும் செய்கிற தேவன்கிறதை புரிந்து கொண்டு அவருக்காக காத்திருக்க பழக வேண்டும். இந்த தேவ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, காத்திருக்க ஆரம்பித்தாங்க. எதிரிகள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு போன பிறகு இவங்க சோர்ந்து போகலை, தேவன் யாவையும் செய்து முடிப்பாருங்கிற எண்ணத்தோடு காத்திருந்தாங்க. எசேயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்லி அனுப்பின வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் என்ன செய்வேன், யாவையும் செய்து முடிப்பேன் எங்களுக்கு அடையாளமாக தூதரை என்ன செய்கிற யாவையும் செய்கிறவராக அனுப்பி எதிரிகளை சங்காரம் செய்ய வைத்தார். அப்போது நமக்கு எதிராக பேசுகிற, நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தீய காரியங்களையும், எல்லா சாத்தானின் போராட்டங்களையும் ஒரு நிமிஷத்தில் அதம் பண்ண முடிக்கு நமக்காக யாவையும் செய்கிறவராக தேவன் இறங்கி வர உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், நம்ம படிக்கிறவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஊழிய செய்கிறவங்களாக இருக்கலாம், அது குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் கூட இருக்கலாம். எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் நமக்காய் யாவும் செய்கிறவராக தேவன் இருக்கிறாங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஏசியா தீர்க்கதரிசி காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிறவராக இறங்கி வந்தாரோ, 1,85,000 எதிரிகளை அழித்து சங்காரம் பண்ண இறங்கி வந்தாரோ, அதே போல் நம் வாழ்க்கையில் அவர் நமக்கு யாவையும் செய்துகிறவராய் வருவார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் உயிரையே கொடுத்தவர் அனைத்தையும் செய்யாமல் இருப்பாரா? ஆகவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்ங்கிற அந்த நிச்சயத்தோடு, யாவையும் செய்கிற கர்த்தர் யாவையும் நமக்காய் செய்கிற தேவனை அறிந்து கொண்டு தொடர்ந்து அவருக்காய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.